இந்த வீடியோ மெயினாக ஹஸ்பண்ட்ஸ்க்காக, முக்கியமாக மேரேஜ் ஆகி ஒரு 7 or 8 இயர்ஸ்க்கு மேலே ஆனவங்க. உங்கள் ஒய்ஃப் உங்ககிட்ட உங்களோட டைம், அட்டென்ஷன் அண்ட் கேர்க்காக சண்டை போடுறாங்க அப்படின்னா கைண்ட்லி அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். இப்போ அவங்கள கெஞ்சி விட்டுட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க விலகி போனதுக்கப்புறமா புலம்பி ஒரு யூஸ்மே கிடையாது. மேபி அந்த டைம் அண்ட் அட்டென்ஷன் எல்லாம் அவங்களுக்கு இன்னொரு பர்சன் கிட்டேருந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கலாம். அது சரின்னு இங்கே நான் சொல்ல வரல. என்னைக்காக இருந்தாலும் உங்களுக்கும் அவங்களுக்கும் அது ஒரு தேவையில்லாத தலைவலி தான். ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் வராமல் பார்த்துக்கோங்கன்னு தான் சொல்கிறேன். ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் கியூர். இல்லை, ஏன் நான் இன்றைக்கி இதை இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, ஆஃப் லேட் நிறைய கிளையண்ட்ஸ் இந்த இஷ்யூவோடு தான் வராங்க. ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் என்னோட தப்பு தான், நான் தான் அவளை சரியாக பார்த்துக்காமல் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஒய்ஃப்ஸ் எல்லாம் நான் தப்பு பண்ணணும்னு நினைக்கல, ஆனால் அந்த ஒரு தேர்ட் பர்சன் கிட்டேருந்து கிடைச்ச அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஒரு பாயிண்டில் என்னை தடுமாற வச்சிருச்சுன்னு ரிக்ரெட் பண்ணுறாங்க. ஹியூமன் பீயிங்ஸ் தானே, அன்புக்காக எங்கிறது நேச்சுரல் இல்லை. அந்த அன்பு கிடைக்க வேண்டிய இடத்துல சரியாக கிடைச்சிட்டா எந்த ஒரு தப்புமே நடக்காது. நான் ஏன் இதை இன்றைக்கி ஹஸ்பண்ட்ஸ்க்காக அட்ரஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இமோஷனல் அஃபேர்ஸ் மெயினாக ஃபீமேல்ஸ் கிட்ட தான் பார்க்குறோம். எஸ்பெஷலி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். தனியாக வீட்டில் பேசக்கூட ஆள் இல்லாமல் இருக்கிறவங்க கிட்ட யாராச்சும் ஒருத்தர் அன்பாக அக்கறையாக 2 வார்த்தை பேசினாலே அவங்க அதுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. இது எந்த ஒரு ஜெண்டர் வயஸ் வீடியோவும் இல்லைங்க. உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான். ஹோப் திங்ஸ் கெட் கன்வேட் இன் த ரைட் சென்ஸ்.